கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்முடைய வேதம் நிறைய இடத்துல சொல்லுதுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் உறவுகள் உங்களை பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தைய நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நமக்கு நிறைய விண்ணப்பங்கள் வருங்க. நம்ம அனுதினமும் தேவ சமூகத்துல நிறைய விண்ணப்பத்தை நம்ம சொல்றோம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நாம் எப்பவுமே கவலைப்படக்கூடாது. நம்ம எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவாதி தேவனின் பிள்ளைகள். அப்போ நம்ம ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைகளையும் நீக்குவாருங்க. வேற யாராலும் உங்களுடைய கவலைகளை போக்க முடியாது. நீங்க ஜெபத்துல தரித்திருக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எல்லா கவலைகளையும் நீக்கி உங்களுக்கு சமாதானம் தருவார். உங்களுக்கு சமாதானம் தருகிறவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். அதனால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாம ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது நிச்சயமாகவே உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் என்பதே ஆமென்.